வெல்கம் டு விஜிஸ் குக்கிங். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான மட்டன் சுக்கா மிளகு வறுவல் பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இது வந்து நல்ல கிரேவியாக நமக்கு சுக்கா மாதிரி எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இது லஞ்சுக்கும் நம்மளுக்கு டின்னருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி ஒட்டி பிடிச்சி அப்படியே கிரேவியோட எவ்வளோ நல்லாயிருக்கு. சாஃப்டாக அந்த மட்டன்லாம் நல்லா வெந்து நம்மளுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் விஜிஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். மட்டன் சுக்கா அதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நல்ல எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு மேலே நம்மளுக்கு தேவையில்லை. நான் ஒரு 300 கிராம் மட்டன் எடுத்துருக்கேன். கொஞ்சம் வந்து பொடியாக தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போது 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்மளுக்கு என்ன ஹோல் மசாலா நம்ம வீட்டில் வச்சுருக்கோமோ அது சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எது இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு பே லீஃப், பிரிஞ்சி இலையும் நான் சேர்த்துருக்கேன். இது சிம்மில் வச்சுக்கோங்க, எல்லாம் வெடிக்கும் மேலே. இதுவே ஒரு பச்சை மிளகாய் கீரிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ பொடியாக கட் பண்ணி வெங்காயம் நல்லா ஒரு 4 வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கிரேவி கிடைக்கும் நம்மளுக்கு. இது நல்லா ப்ரௌனிஷாக ஆகணும் நம்மளுக்கு. அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி நல்லா வந்து வெங்காயம்லாம் தெரியாமல் நல்ல ஒரு கிரேவியாக ஒட்டி பிடிச்சி நல்லா இருக்கும். நல்லா ப்ரௌனாக ஆகட்டும். இந்த அளவுக்கு ப்ரௌனிஷாக ஆன உடனே கருவேப்பிலை வந்து இந்த டைமில் சேர்த்துக்கலாம். மட்டன்லாம் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். மட்டன் எப்படி டேஸ்ட் வரும்னா நம்ம போடுற அந்த உப்பு வந்து கரெக்டாக இருக்கணும். ஒன்று நான்வெஜ்ஜை பொறுத்தவரைக்கும் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். வெஜிடேரியனோட காரம் வந்து நான்வெஜ்ஜுக்கு வந்து அதிகமாக இருந்தால் தான் அந்த மீட் ஸ்மெல் வராது நம்மளுக்கு. ரெண்டாவது வந்து நம்ம சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கணும். ஜீரகத்தூள் சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கிரேவி வந்து நல்லா ஒரு திக்கான ஒரு இதில் வரணுன்னா வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நல்லா வந்து கட் பண்ணிவிட்டு அதை அரைச்சி வச்சுருக்கேன். அந்த விழுது மாதிரி சேர்த்துக்கணும். இந்த வெங்காயம் சேர்க்கறது பெருசில் இதை வந்து நம்ம நல்லா ஒரு கோல்டன் கலரில் நம்ம நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாசனை தெரியாமல் நல்லா வதங்கி வரணும் நம்மளுக்கு. அப்போ தான் அது வந்து அந்த வெங்காயம் வந்து நமக்கு தெரியாது, பச்சை வாடை வராது. இதுவும் வந்து அதே மாதிரி நம்ம வதக்கணும். நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் வதக்கின பிறகு கோல்டனாக ஆன பிறகு தான் இதை சேர்த்துக்கணும். இப்போ இதுவும் நம்மளுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். இதுவும் நல்லா வதங்கணும். இப்போது இந்த அளவுக்கு வதங்கினோடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 300 கிராமுக்கு 2 டீஸ்பூன் அளவில் நான் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இதுவும் நல்லா நமக்கு பச்சை வாசனை போகணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி வந்து ஒரு 1.5 தக்காளி நான் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கேன். அதை வந்து சேர்க்க போகணும். இப்போ இதில் வந்து நல்லா வதக்கணும். கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா அலசிட்டு பொடியாக கட் பண்ணி இந்த வதக்கும் போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம எப்போவும் சேர்க்குற மாதிரி ஃபைனலாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கிட்டு சொப்பு மாதிரி வரும். இந்த மாதிரி வரும் புரியுதுங்களா? இந்த மாதிரி வதங்கி வரும். நல்ல ஒரு கிரேவி வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போது 1.5 தக்காளி மிக்சியில் இந்த மாதிரி அடித்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எதுக்காக இப்படி செய்கிறோன்னா நம்ம கட் பண்ணி வதக்கி செய்யும்போது நம்ம கிரேவி வந்து கிடைக்காது. 1 கிலோ நமக்கு மட்டன் எடுத்தால் கூட கிடைக்காது. இது நீங்கள் ஒரு 300 கிராம் 1/2 கிலோ எடுத்திங்கன்னா கூட, ஒரு 500 கிராம் எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு நல்லாவே கிரேவி கிடைக்கும் இந்த மாதிரி செய்யும்போது. ஆனால் நல்லா வதக்கிட்டோன்னா நம்மளுக்கு அந்த பச்சை வாசனைலாம் வராது. நல்லா நம்ம வதக்கி எடுக்கணும். அது இப்போ வந்து நம்ம நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நான்வெஜ்ஜுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது டீஸ்பூன் கிடையாது, சின்ன ஸ்பூன். இது மசாலாக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பூன் தான். அதே மாதிரி மட்டன் மசாலா எடுத்துருக்கேன். சிக்கன் மட்டன் மசாலா எப்பயாவது ஒரு ரேராக நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க பசங்க, அப்போ நம்ம இது சேர்த்துக்கலாம். 300 கிராமுக்கு நான் 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சக்தி மட்டன் மசாலா. அது இப்போ வீட்டில் அரைச்ச மிளகா பொடி நம்ம சேர்த்துக்கலாம். 1 2 3 மசாலா ஸ்பூனில் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது டீஸ்பூன் இல்லை, சின்ன ஸ்பூன் தான். காரம் பத்தலைன்னா நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம், கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கணும். கொஞ்சம் அந்த வாசனைலாம் போகட்டும். உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா அப்புறமா சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்து அதை வதக்கிட்டு இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்ச மட்டன் பீஸ் பாருங்கள். இதை வந்து 300 கிராம் மட்டன் பீஸு பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு சிலது எலும்போடு இருக்கிறது மட்டும் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. இதை வந்து சேர்த்துக்கலாம்.
நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஃபாஸ்ட்டில் வச்சு நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். நல்லா வந்து கறியெல்லாம் வந்து உருண்டு வரணும். அந்த மசாலா நல்லா பிடிக்கணும் அந்த பீஸ், அந்த மீட் வந்து நல்லா வந்து உருண்டு வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக நம்ம அவசரமாக செய்கிறோம், உடம்பு முடியல செய்கிறோன்னா அப்படியே நம்ம நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் கறியை போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், மிளகாத்தூள், உப்பு எல்லாமே போட்டு நம்ம மூடி வச்சு 2 விசில் கொடுத்துட்டு தாளிச்சிட்டோன்னா அது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும், சிம்பிளாக முடியும். இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நிதானமாக செய்யும்போது இந்த மாதிரி செய்யணும். நல்லா கறியெல்லாம் உருண்டு வரட்டும். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வறுத்து பொடி பண்ண ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கணும், சீரகம் மட்டும், இல்லைன்னா மருந்தாயிடும். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் சீரக பொடி சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சிக்கன், மட்டன் இது எல்லாமே நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது. அதே மாதிரி இந்த சீரகத்தூள் வந்து எப்போவுமே நீங்கள் வறுத்து பொடி பண்ணி ஒரு பாட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு வெஜிடேரியனில் நம்ம கூட்டு பண்ணுவோம். கூட்டுக்கு வந்து போட்டிங்கன்னா பக்காவாக நம்மளுக்கு வந்து ஹோட்டல் டேஸ்ட்டில் தான் அது வரும். நம்மளுக்கு அந்த சீரகத்தூள் வந்து ஃபைனலாக சேர்க்கணும். சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா தேங்காய் எண்ணெயில் நம்ம தாளிக்கணும். கூட்டு எந்த காய்கறி எடுத்தாலுமே தேங்காய் எண்ணெயில் தாளிக்கணும், சீரகத்தூள் சேர்க்கணும். அப்போ நல்ல டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு பொடி மாசு, உருளைக்கிழங்கு வறக்கிறதுக்கெல்லாம் நம்ம இந்த சீரகத்தூள் சேர்த்தோன்னா ஒரு நல்ல ருசி, நம்ம டேஸ்ட் வந்து கொடுக்கும். நிறைய வதங்கி வருது. இப்போ கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்ற போகிறேன். மிளகுத்தூள் வந்து நம்ம ஃபைனலாக சேர்க்க போகிறோம். இப்போ வந்து தேவையான நல்லா இந்த மாதிரி கறியெல்லாம் நல்லா பாருங்கள், காரெல்லாம் நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம விசில் கொடுக்கறதுக்காக அடி பிடிக்காமல் இருக்கணும் இல்லைங்களா, அதுக்காக தேவையான தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அந்த மாதிரி நீங்கள் ஊற்றினாலே போதும். ஏன்னா விசில் விடும்போது அதுவே தானாகவே தண்ணி விட்டு வரும். அது நல்லா ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் வதக்கி கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு விசில் கொடுப்போம். இது கூட தண்ணி பத்தாது, ஏன்னா நமக்கு தீஞ்சிடும். அதனால் கொஞ்சம் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம விசில் வந்து வச்சிடலாம். இப்போ விசில் வச்சுட்டு இப்போ விசில் இறங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம எப்போ பண்ணுறோம் இப்போ வந்து இது நல்லா வந்து சுக்காவாக நம்ம பண்ணிக்கலாம். இந்த செமி கிரேவியாக இருக்கிறதா உப்பு காரம்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நம்ம மிளகுத்தூள் போட போகிறோம், அதனால் காரம் வந்து நம்ம போட்டதே போதும். இனிமேல் காரம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், நம்ம மிளகுத்தூளை போட்டுக்கலாம். எண்ணெய் இப்போ நம்மளுக்கு கொழுப்பு இல்லை அவ்வளோவா வரலன்னா நம்ம வேணும்னா ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகும் கூட நம்ம வந்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப வறுக்கூடாது, சிம்மரில் வச்சுட்டு ஒரு 7 நிமிஷம் அந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி யூஸ் ஆகும். பெப்பர் ஃப்ரை எது வேணால் நம்ம வந்து மஷ்ரூமில் பண்ணிக்கலாம். சிக்கனுக்கு மெயினாக நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மிளகு யூஸ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டும் இருக்கும், நம்ம உடம்புக்கும் ஹெல்தி. உடம்புல ஏதாவது நம்ம காய்கறி சாப்பிட்டதுனால சில நம்மளுக்கு பாய்சன்ஸ் மாதிரி ஏதாவது இருந்தால் கூட நம்மளுக்கு அது சரி பண்ணி விட்ருவோம்ல. இன்னும் கூட நம்ம மிளகு வேணும்னா சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் நமக்கு சுக்காவை. இப்போ பாருங்கள் எவ்வளோ சுக்காவாக நம்மளுக்கு நல்லா வந்திருக்கு. சவந்து இந்த மாதிரி வரணும். நல்லா எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா, 300 கிராமுக்கே நமக்கு எவ்வளோ கிரேவி. நம்ம காலையிலையும் நம்ம லஞ்சுக்கும் வச்சுக்கலாம், டின்னருக்கும் நமக்கு சப்பாத்தி தோசைக்கெலாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருந்தாங்க. ஒரு சூப்பரான மட்டன் மிளகு வறுவல் பெப்பர் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். உப்பு வந்து பார்த்து டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. காரம் பத்தலைன்னா மிளகு மட்டும் சேர்த்துக்கோங்க, மிளகு தூளாக சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.